அல்லாஹை போற்றி புகழ்ந்தவனாக அவனுடைய ஹபீப் எம்பெருமான ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீது சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிகழட்டுமாக. ஆமீன். அருமையானவர்களே, என் அன்பிற்கும் பாசத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ரப்பனுடைய ஒரு விளையாட்டு என்ன அப்படின்னு சொன்னா, ஷர்ருல ஹைரையும் ஹைரில் ஷர்ரையும் வைப்பான். கெட்டதுல நல்லதையும் நல்லதுல கெட்டதும் வைப்பான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல ஒருவர் ஓடி வருகின்றார். யா ரசூலல்லாஹ், நான் நோன்பு வைத்திருந்தேன், ஆனா காலைல எழுந்திருச்சு என்ன செஞ்சேன் அப்படின்னு சொன்னா, தண்ணி குடிச்சிட்டேன், சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த சஹாபி வந்து சொன்னார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அது உனக்கு எக்ஸ்ட்ராவா அல்லாஹ் கொடுத்த ரிஸ்க். அவன் விழுந்துட்டான், அவனுக்கு பிடிச்சிருச்சு, உனக்கு உணவு கொடுக்கணும்னு அல்லாஹ் நாடிட்டான். எனக்கு உணவு வேணும் என்று அல்லாஹ் நாடிட்டான் அப்படின்னு சொன்னா, அவன் நோன்பாளியாக இருந்தாலும் அவனுக்கு கொடுக்கப்படும். இது அவனுடைய செயல். அதே போல இன்னைக்கு நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு ரக்காத் தொழுகணும்னு அல்லாஹ் வச்சிருக்கிறான். ஆப்சாவுடைய ஷர்ரு மறதி என்ற ஒரு இதுலயும் அல்லாஹ் நியாமத்து என்னன்னா, இன்னைக்கு ஒரு எக்ஸ்ட்ரா தொழுகணும்னு வச்சிருக்கிறான். அது ஒரு மிகப்பெரிய நியாமத்து. ஹைர் அல்ஹம்துலில்லாஹ். குர்ஆன் ஒரு பாக்கியமானது. விரிவுரை ஒரு 12 வருடமாக தொடர்ந்து நம்ம பள்ளியில் நடந்து கொண்டு இருக்கின்ற அல்லாஹ்வுக்கு மிக நாம் நன்றி செலுத்த வேண்டும். ஒரு பாக்கியமானது குர்ஆன். இந்த குர்ஆனை பற்றி நாம் தெரிய வேண்டிய கட்டாயங்கள் நிறைய இருக்கின்றது. எப்படிப்பட்டது நம்ம குர்ஆனை வைத்திருக்கின்றோம், எவ்வளவு பெரிய கலாமை நம்ம கையில வச்சிருக்கிறோம், அது எந்த அளவுக்கு நம்ம இடத்துல இருக்குது, இந்த குர்ஆன் நம்ம இடத்துல எப்படி இருக்கு, அதை நம்ம யோசிக்கிறோம் இல்லையா? அதற்கு அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், قال رسول الله صلى الله عليه وسلم القرآن أفضل من كل شيء. உலகத்தில் உள்ள அத்தனை பொருட்களை விட, மனிதனை விட, மிருகங்களை விட, உலகத்தில் என்னென்ன பொருட்கள் இருக்கிறதோ அத்தனை பொருட்களை விட சிறந்ததானது குர்ஆன். எல்லா பொருட்களை விட சிறந்தது குர்ஆன். குர்ஆனுடைய மகிமை நமக்கு தெரியறதில்லை. ஸைனப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிப்பார்கள், ஒட்டகத்தில் நாங்கள் உட்கார்ந்து இருந்தோம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொடை என் தொடைக்கு மேலே இருந்தது. திடீர்னு வஹி வந்துருச்சு. வஹி வந்ததனுடைய நிலையை நான் என்ன ஆச்சு அப்படின்னு சொன்னா, என் தொடை தனியாக வெட்டப்பட்டு விட்டதோ என்று என்னுடைய உள்ளத்தில் தோன்ற விட்டுச்சு. அந்த அளவுக்கு வலி, காலை இல்லாம போன மாதிரி அளவுக்கு எனக்கு கிடைச்ச உணர்வு வந்து விட்டது என்று சொன்னாங்க. வஹி இறங்குது, குர்ஆன் இறங்கியது. குர்ஆன் ரசூலின் மீது இறக்கப்படுகின்ற நிலையில அந்த அளவுக்கு வலி வேதனைகள் இருக்கின்றதா இல்லையா? நம்ம இடத்துல குர்ஆன் சாதாரணமா கிடைச்சதுனால நம்ம குர்ஆனை திரும்பி கூட பார்க்கறது கிடையாது. தினந்தோறும் திருப்பியாவது நம்ம குர்ஆனை பார்க்கிறோமா? தினந்தோறும் வெள்ளாப்பட்டியில உட்கார்ந்து நம்ம எத்தனை படங்களை பார்க்கின்றோம், வருமானத்தை பார்க்கிறோம். ஒரு நாள் 1 மணி நேரம், ஒரு அரை மணி நேரம் நம் குர்ஆனை எடுத்து அதை திருப்பினாலே போதும், இருக்கிற பிரச்சனை எல்லாம் நம்ம விட்டு தூரமாகிவிடும். நாம் திருப்புவது இல்லை, நம்ம திருப்புறதுக்கு தயாரா இல்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, வக்கர்ரல் குர்ஆன ஃபகத் வக்கரல்லாஹ. யார் குர்ஆனை கண்ணியப்படுத்துகின்றானோ, யார் கண்ணியப்படுத்துகின்றானோ, குர்ஆனை கண்ணியப்படுத்துறது, யார் கண்ணியப்படுத்துகின்றார்களோ அவர்களை அல்லாஹ் கண்ணியப்படுத்துகின்றான். குர்ஆனை கண்ணியப்படுத்துறதுனா என்ன? குர்ஆனை கண்ணியப்படுத்துறது அப்படின்னு சொன்னா அப்படின்னா என்ன? குர்ஆனை கண்ணியப்படுத்துது, அதற்கும் அல்லாஹ் பதில் சொல்கின்றான், அஃபலா யததப்பரூனல் குர்ஆன அம் அலா குலூபி அக்ஃபாலுஹா. நான் குர்ஆன் இறங்கிச்சுகல்ல, இதை நீ சிந்திக்க வேண்டாமா? நாம கொஞ்சம் சிந்திங்க, குர்ஆனுடைய அர்த்தத்தை படிங்க. குர்ஆனை நாம் எப்படியெல்லாம் என்னென்ன கொண்டு வந்திருக்கோம், குர்ஆனுக்குள்ள என்னென்ன விஷயங்கள் இருக்கின்றது, நான் எப்படியெல்லாம் பேசி இருக்கின்றேன். குர்ஆன் என்பது அவன் பேசிய வார்த்தை, நம் ரப்பு பேசிய வார்த்தை, நம் ரப்பனுடைய கலாம். அவன் சொல்றான், குர்ஆனை என்ன செய்ய சிந்திக்க வேணாமா? கொஞ்சமாவது சிந்திக்கலாமா? குர்ஆனுடைய அர்த்தத்தை பார்க்க வேண்டாமா? குர்ஆனை யோசிக்க வேண்டாமா? குர்ஆனை சிந்திச்சா என்னென்ன கிடைக்கும் தெரியுங்களா? அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா ஒரு ஆயத்தை ஒரு மனிதன் எடுத்து சிந்தித்து அதன் மீது அமல் செய்து விட்டான் என்று சொன்னால் 5 விஷயங்கள் அல்லாஹ் அவனுக்கு கொடுக்கின்றான். ஃபிக்ரத்துன் அலா ஆயாத்தில்லாஹி, ஃபிக்ரத்துன் ஃபீ ஆயாத்தில்லாஹி யதவல்லது மின்ஹுல் முஹப்பா. ஒரு ஆயத்தை எடுத்து அல்லாஹுக்காக நீ ரப்ப சிந்திக்க சொன்னான்னு எடுத்து என்ன நம்ம படிக்கிறான் அப்படின்னு சொன்னா, அவனுக்கு ரப்பனுடைய முஹப்பத் கிடைக்கும், அல்லாஹ்வுடைய பாசம் கிடைக்கும், அல்லாஹ் மீது அதிகமான பிரியம் கிடைக்கும். தேவையில்லாத விஷயங்கள்ல நாம் இறங்க மாட்டோம், தேவையில்லாத விஷயத்துல என்ன செய்ய மாட்டோம், போக மாட்டோம். தேவையில்லாத வீணான செயல்களில் நாம் என்ன செய்ய மாட்டோம், போக மாட்டோம். ஒன்று.
இரண்டாவது அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா வஃபிக்ரத்துன் ஃபீ ஆயாத்தில்லாஹி யதவல்லது மின்ஹு தௌஹீது வல் யகீனு. குர்ஆனை ஒரு மனுஷன் எடுத்து படிச்சு சிந்திச்சு ஆராய்ந்து அர்த்தத்தை பார்த்து அதை யோசிச்சுட்டே இருந்தா என்ன தெரியுமா நடக்கும்? அல்லாஹ் ஒருவன் என்பதை விளங்கிக் கொள்வான். குர்ஆனை கொண்டு அல்லாஹ் ஒருவன் என்பது அவனுக்கு உறுதியாகிவிடும். ரப்பு ஒருவன் தான், கடவுள் ஒருவன் தான் என்பதன் மீது அவனுக்கு யகீன் உறுதி ஏற்பட்டுவிடும். அல்லாஹ் மீது என்ன செய்யும்? நிச்சயமாக அவன் மீது எனது உறுதி ஏற்பட்டுவிடும். அடுத்ததாக இமாம்கள் எழுதுகின்றார்கள், வஃபிக்ரத்துன் ஆயா ஃபீ ஆயாத்தில்லாஹி வஅதில்லாஹி யதவல்லது மின்ஹு ரகபத்து. அல்லாஹ்வின் வாக்குறுதியை ஒரு மனுஷன் குர்ஆன்ல சிந்திக்கிறான்னு வச்சுக்க, அவன் கொடுத்த வாக்குறுதி என்னென்ன கொடுத்திருக்கிறான்? கியாமத் வரும், கியாமத்துக்கு பின்னால் மஹ்ஷர் வரும், கபருடைய வாழ்க்கை இருக்கு, கபருக்கு பின்னால் மஹ்ஷர்ல நிக்க வைத்ததற்கு பின்னால் என்ன செய்வேன்? கேள்வி கணக்குகள் கேட்பேன் என்பதையெல்லாம் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சொல்லியிருக்கிறல்ல, அந்த வாக்குறுதிகளை ஒரு மனிதன் நிச்சயமாக என்ன செய்தான்? யோசித்தான் அப்படின்னு சொன்னா அவனுக்கு என்ன வரும்னா நற்பண்புகள் ஏற்படும், நல்ல குணங்கள் வரும், கெட்ட குணங்கள் உள்ளத்துல இருக்காது. யாரை பத்தியும் தவறாக சிந்திக்க மாட்டோம், யாரை பத்தியும் நம்ம என்ன செய்வோம்? தவறான முறையில போக மாட்டோம். யாரும் நல்லவர் இல்ல கெட்டவர் இல்ல என்பதையெல்லாம் நம்ம என்ன செய்வோம்? அந்த பக்கம் எல்லாம் போகாம நிச்சயமாக நாம் என்ன செய்வோம்? நேரான வழியில் மட்டுமல்ல, நம் உள்ளமும் சுத்தமாகி குணங்களும் அழகாக ஆகும். குணமும் என்ன செய்யும்? நற்பண்புகள் நம்மிடத்துல வரும், ஒழுக்கம் வரும் நம்மிடத்துல, நடை உடை பாவனை அத்தனையும் அல்லாஹ் என்ன செய்யறான்? குர்ஆனை கொண்டு வருவோம். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா குர்ஆனாக நம்ம என்ன செய்யும்? மாறிவிடும் என்கிறார். அடுத்ததாக சொல்லுவார், வஃபிக்ரத்துன் ஃபீ வஈதில்லாஹி யதவல்லது மின்ஹு ரஹ்பத்து. அல்லாஹ்வுடைய எச்சரிக்கையை சிந்தித்தால், குர்ஆன்ல அல்லாஹ் என்னென்ன எச்சரிக்கை செஞ்சிருக்கான்? அதாபு வச்சிருக்க, மிகப்பெரிய நரகத்தை வச்சிருக்கிற, நரகத்துல இப்படி எல்லாம் இருக்கும், இத்தனை நரகங்கள் இருக்கு என்பதையெல்லாம் அவனுடைய வேதனைகளை, அவனுடைய அந்த கஷ்டங்களை நம்ம யோசித்தோம் அப்படின்னு சொன்னா அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நமக்கு அது சிந்தனையை கொண்டு அல்லாஹ்வை பற்றிய உண்டான பயம் ஏற்படும். இங்க பிரச்சனையே அதுதானே நமக்கு. யார் ஒன்னும் வேலை செய்யற இடத்துல இருந்துச்சுன்னா ஓனர் பார்த்தாருன்னா எந்திரிச்சு வேலைக்காரன் வேலை செய்வான். ஓனர் பார்க்கலன்னா என்ன செய்வாங்க? கொஞ்ச நேரம் அப்படியே உட்கார்றது, அல்லது ஒரு வேலையை 10 நேரத்தை இழுத்தடிச்சு என்ன செய்யறது, அல்லது என்னது ஒரு விதமான அலட்சியம் ஏற்படுத்துறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செய்வோம் இல்லையா? இதெல்லாம் வராம இருக்கணும்னா குர்ஆன்ல இருக்கக்கூடிய எச்சரிக்கைகளை அவன் என்னென்ன இருக்கு அப்படி அத்தனையும் என்ன செய்யும் நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா அல்லாஹ் மீது உண்டான பயம் வந்து விட்டால் அல்லாஹ் அக்பர் தக்பீர் கட்ட அல்லாஹ் மட்டுமே யோசிப்போம். அல்லாஹ் அக்பர் என்ன செய்யலாம்? தக்பீர் கட்டிட்டோம் அப்படின்னு சொன்னா அல்லாஹ்வை தவிர வேற யாரையும் என்ன செய்ய மாட்டோம், இதன் பக்கமும் நம்ம திரும்ப மாட்டோம். நமக்கு அவன் மீது பயம் இல்லை, அதனால தவறு நம்ம என்ன செய்யறோம். தவறு நடப்பதற்கு காரணம் என்ன? பயம் இருந்தா நம்ம செய்வோமா? செய்ய மாட்டோம். ஒண்ணும் இல்ல, காலையில உலகம் அழியுதுன்னு வச்சுக்கோங்க, உலகம் அழிய போதுன்னு வந்துருச்சு, உலகம் அழிய போது நிச்சயமாக அப்படின்னு சொன்னா நம்ம என்ன செய்வோம்? இருக்க வீட்டை வித்துருவோம், இருக்குதெல்லாம் எவ்வளவு அயேஷ் பண்ணோம், என்னென்ன பண்ணணும், என்ன செய்யணும், என்ன நடக்குமோ, என்ன ஏது நடக்குமோ என்ற அச்சம். ஒரு 2000 அப்படி நடந்தது. 2000 உலகம் அழியுன்னு சொன்னா நிறைய பேர் சொத்தை வித்துட்டு நடுவோட்டில் வந்துட்டான், சொத்தை வித்துட்டு நடுவோட்டில் வந்துட்டாங்க நிறைய பேர். 2000 உலகம் அழியும் என்ற செய்தி பரவிச்சு, கண்டிப்பா அழியும் சொன்னனால சொத்தை வித்துட்டு அவன் என்ன செஞ்ச அப்படின்னா நடு ரோட்ல வந்துட்டாங்க நிறைய பேர். நம்ம காலைல எந்திரிக்க மாட்டோம், அதனால என்ன செய்வோம்? என்னென்ன சாப்பிடணுமோ அத்தனையும் சாப்பிடுவோம், சாப்பிட்டு நிறைய பேர் படுத்து காலைல எந்திரிச்சவங்களா இருந்தது. அப்போ பயம், அல்லாஹ் மீது உண்டான பயம், அவன் மீது பயம் வந்துருச்சு அப்படின்னு சொன்னா எல்லாமே நம்ம அமல என்ன செய்யும்? சரியான முறையில் நடைபெறும். அவன் மீது பயம் இல்லாதனால நமக்கு என்ன செய்யறது? இத்தனைகளும் நடைபெறுகின்றது. அடுத்ததாக வஃபிக்ரத்துன் ஃபீ தக்ஸீரி அமலிஹி மஅ இஹ்சானில்லாஹி அலைஹி யதவல்லது மின்ஹுல் ஹயா. மிக முக்கியமானது என்ன தெரியுங்களா? குர்ஆனை ஆய்வு செய்தால், குர்ஆனை ஓதினால், குர்ஆனின் பக்கம் நம்ம சிந்தித்தோம் அப்படின்னு சொன்னா ரப்பு கொடுக்கக்கூடிய ஒரு பாக்கியம் என்ன தெரியுங்களா? வெட்கம் நமக்கு வந்துரும். வெட்கம் வந்துருச்சுன்னா என்னென்ன நடக்கும்? ஈமான் பாதுகாக்கப்படும். வெட்கம் வந்துருச்சு அப்படின்னு சொன்னா இன்னைக்கு நம்மகிட்ட இல்லாதது வெட்கம் தான். வெட்கம் இல்லை நமக்கு. பாவம் செய்யறதுல பயம் இல்லை, பாவம் செய்யறதுல அச்சம் இல்லை, பாவம் செய்யறதுக்கு இன்னைக்கு பயம் இல்லாம போயிடுச்சு நமக்கு. ஒருவேளை நமக்கு வெட்கம் வரணும் வந்துருச்சு அப்படின்னு சொன்னா, ஹயா வந்து விட்டால், ஞானம் வந்து விட்டால் நமக்கு எல்லா விஷயங்களும் மாற்றம் ஏற்படும். இந்த வெட்கம் இல்லாததுனாலதான்
உலகத்தினுடைய கடைசி அழிவினுடைய காலகட்டத்துல அல்லாஹ் ஜல்லஷானுஹு தஆலா உலகத்தில் எடுப்பது முதல்ல ஏற்றுங்களா ஹயாவை தூக்கிடுவான். வெட்கம் இருக்காது. நடு ரோடுகள்ல விபச்சாரம் நடக்கும், குடி எல்லாம் அனைத்துமே நடு ரோடுகள்ல நடைபெறும் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். அருமையானவர்களே, குர்ஆன் ஒரு பாக்கியமானது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படியே சொன்னார்கள், அலா குல்லி ஷைஇன், அனைத்தை விட சிறந்தது குர்ஆன். இந்த குர்ஆனை நாம் சரியான முறையில் என்ன செய்யணும்? வாசிப்பது முதல்ல முக்கியமானது, ஓத வேண்டும். இந்த பாக்கியமான நாள்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு சொன்னார்கள், யார் கண்ணியப்படுத்துகின்றார்களோ அல்லாஹ் அவர்களை கண்ணியப்படுத்துகின்றான். இஸ்தகஃபர பில் குர்ஆனி, யார் அலட்சியம் செய்கின்றார்களோ அவர்கள் அல்லாஹ்வையே அலட்சியம் செய்கின்றார்கள். குர்ஆனை அலட்சியமா நினைக்கிறது, குர்ஆனை ஓதுவது கிடையாது. குர்ஆன் தானே, நாளைக்கு ஓதுவோம், என்ன செய்யறோம், நாளைக்கு பார்ப்போம். குர்ஆன் மீது ஒரு கண்ணியம் இல்ல. நிறைய பேர் குர்ஆனை தூக்கி மேல வச்சிடுறது. குர்ஆனின் கண்ணியம் இல்லாமல் ஒரு அலட்சியத்தனமாக, ஒரு பொதுபோக்குத்தனமாக நாம் இருந்தோம் அப்படின்னு சொன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யஸ்தஹக்க பிஹக்கில்லாஹ், அவன் அல்லாஹ்வுடைய விஷயத்தில் அலட்சியமாக இருக்கின்றான், அவனையே அலட்சியம் செய்கின்றான் என்ற அர்த்தம். ரப்பையே அலட்சியம் செய்யறான்ற அர்த்தம். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அந்த மாதிரி செயல்களை விட்டு ரப்ப என்ன செய்யணும்? நம்மளை பாதுகாக்க வேண்டும். குர்ஆன் இந்த மாதம் நமக்கு பாக்கியமானது. ஒரு ஆயத்து ஓதுனா அல்ஹம்து, உதாரணத்துக்கு வச்சுக்கோ, அலிஃப் லாம் ஹா மீம் தால், ஒரு எழுத்துக்கு 10 நன்மை சாதாரண நாள்ல அப்படின்னு சொன்னா ரமலான் பன்மடங்கு கொடுக்கின்றது. அது 20 தருவானோ அல்லாஹ், 40 தருவானோ அல்லது 50 தருவானோ, அவன் கூலியாக மாறி நின்று அவன் குர்ஆனுக்கு சில நன்மைகளை கொடுப்பான். அவன் கூலியா மாறிடுவான். அப்ப எவ்வளவு பாக்கியம் இருக்கும், எவ்வளவு ஒரு நியமத்து நமக்கு கிடைக்கும். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா அல்ஹம்து, அலிஃப் லாம் மீம் ஹா மீம் தால் அப்படியே கூட்டினா கூட எத்தனை நன்மைகள் நமக்கு இருக்கு. அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா ஒரு பாக்கியமான நாளிலே குர்ஆனை நாம் ஓத வேண்டும். சும்மா காலையிலே எழுந்துச்சுமா ஃபஜ்ர்ல ஒரு சஃப், ஒரே ஒரு பக்கம், சஹருக்கு எந்திரிக்கிறோம் இல்ல, கட்டாம எந்திரிப்போம். எந்திரிச்சு என்ன செய்யணும்? உது செஞ்சுட்டு வந்து 2 ரக்காத் தொழுதுட்டு ஒரே ஒரு சஃப் ஓதிக்கலாம் இல்ல. அப்புறமா தொழுகைக்கு வரும்போது இன்னைக்கு மொபைல் இருக்கு, இணையதளங்கள் எல்லாம் பாக்கியமாக வைத்திருக்கின்றான். இணையதளம், இந்த இணையதளம் இருக்கா இல்லையா, இது சஹாபாக்கிட்ட கிடைச்சிருந்துச்சு அப்படின்னு சொன்னா உலகத்துல ஒருத்தர் காபிராக இருக்க முடியாது. இந்த இணையதளம் என்ற ஒரு பாக்கியம், இந்த போன் இன்டர்நெட் சொல்றோமா இல்லையா, இந்த பாக்கியம் என் அருமை தோழர்கள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோழர்கள்ட்ட கிடைச்சிருந்துச்சு அப்படின்னு சொன்னா உலகத்துல காபிராக யாரும் இருக்க முடியாது. இவர்கள் உலகம் முழுக்கும் இஸ்லாத்தை பரப்பிட்டு இருப்பார்கள். இந்நேரம் நாம அதை வைத்துட்டு இன்னைக்கு என்ன செய்யறோம்? கத்தி மாதிரிதான். நல்ல காரியங்களுக்கு யூஸ் பண்ணா நல்ல காரியத்துக்கு யூஸ் பண்ணலாம், கெட்ட காரியத்துக்கு யூஸ் பண்ணணும்னு நினைச்சா அது கொலையும் செய்யும், காய்கறியும் வெட்டும். இணையதளம் அப்படித்தான். சஹாபாக்கள் நினைச்சிருந்தாங்க, அவர்களுக்கு அந்த இதை கொடுத்திருந்தா அல்லாஹ் உலகம் முழுக்கும் இன்றைக்கு முஸ்லிம் இருக்கிறார்கள். ஆனால் இணையதளத்தை நம்ம இன்னைக்கு வீணாக்குகின்றோம். தொழுகை வரும்போது ஒரு சஃப், ஒரு சும்மா உட்காந்துரும், ஒரு 10 நிமிஷம், ஒரே ஒரு பேஜ், ஒரு தொழுகைக்கு ஒரு பேஜ், ஒரு தொழுகைக்கு ஒரு நாளைக்கு 5 பக்கம் முடிஞ்சிருக்குமா இல்லையா? அல்லாஹ் அந்த பாக்கியங்களை நம் அனைவர்களுக்கு தந்தருவானாக. குர்ஆனை விளங்கக்கூடிய தன்மை அல்லாஹ் நமக்கு தருவானாக. குர்ஆனை சிந்திக்கக்கூடிய அந்த தன்மை அல்லாஹ் நமக்கு தருவானாக. குர்ஆனின் மீது முஹப்பத் வைக்கக்கூடியவர்களாக நம்மளை ஆக்குவானாக. அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா இந்த பாக்கியமான இந்த ரமலானுடைய இந்த ஆரம்பத்தில் இருந்து அல்லாஹ் கடைசி வரைக்கும் நம்மளை ஹயாத்தாக வைத்து எல்லா நியமத்தும் பெறக்கூடியவர்களாக நமக்கும் நம் குடும்பத்தார்களுக்கும் அல்லாஹ் தந்தருவானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் الحمد لله رب العالمين. اللهم صل على سيدنا نبينا مولانا محمد وبارك وسلم عليه. اللهم صل على سيدنا محمد. اللهم صل عليه وسلم اذهب حزن القلب في الدنيا والآخرة. اللهم اغفر لنا. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. صلى الله عليه وعلى آله وأصحابه أجمعين. آمين. سبحان ربك رب العزة عما يصفون. سلام على المرسلين والحمد لله رب العالمين.